அனைவருக்கும் வணக்கம். புதியதாக ஒரு நிகழ்ச்சி தரலாம் என்று இருக்கிறேன். அதாவது சினிமா எடுக்க போகிறேன். எப்படி சினிமானா, ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து விடுது. யாரையோ கொண்டுடுறாங்க. ஒரு குரூப்பில் வந்தவங்க அப்படி இருட்டுக்குள்ளே வச்சு கொண்டு விடுறாங்க. அப்படி கார் வெளிச்சத்தில் அதை பார்த்து எல்லாத்தையும் ஒரு சிறுவன் பார்த்துட்றான். இதை நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படிங்கும்போது உடனே கதாநாயகனை காட்டுறோம். டண்டர் ரண்டர் 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 ரண்டர்னு காதுக்கு ஒத்து வராத ஒரு மியூசிக்கை போட்டு பாட்டே தெரியாத, பாடவே தெரியாத, தமிழ் பாடலே உச்சரிக்க தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பாடுறாங்க. அவர் என்ன பாடுறாருங்கிறது யாருக்கும் புரியாது. புள்ளி பறக்குதுன்னு எங்கேயாவது ஒன்று கத்துவார். அவர் கத்தும் போது ரன் மியூசிக்கை போட்டு அப்படியே அந்த ஹீரோ மேலே ஏற்றணும். கிரேன் வச்சு அப்படியே மேலே ஏற்றிட்டு வரணும். அது முடிஞ்ச உடனே சின்ன பையன் வேகமாக ஓடி வந்து அவர் காலில் விழுகிறான். அண்ணே, இந்த மாதிரி கொலை விழுந்துருச்சு அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்க போலீஸ்காரர்களோ தனியார் துப்பறிவாளர்களோ அல்லது காவல் அதிகாரிகளுக்கோ தகவல் சொல்லாமல் கதாநாயகத்தை வந்து சொல்கிறாங்க. கதாநாயகன் உடனே யாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு குக்கரிச்சு எல்லாத்தையும் மாறு வேஷத்தில், சினிமாக்காரங்க இப்போ பூராமே தாடி வச்சுட்டு தான் வர்றேன். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, தாடி இல்லாமல் முகத்தை பழிச்சென்று காட்டணும். மாறு வேஷத்தில் மட்டும்தான் தாடி வச்சுட்டு வரணும். இப்போ சினிமாக்காரன் பூராமே தாடியோட தான் வர்றேன். எவன் ஹீரோ எவன் வில்லனே தெரியல. காவலர்களை பொறுத்தளவில் போலீஸ் அதிகாரிகள் யாரை வேணாலும் கேட்டுக்கோங்க, தாடி வச்சுருந்தாலே அவன் ரவுடி தான். கடவா காதுக்கு கீழே கிருதா வச்சுருந்தாலே, கடவா வரைக்கும் கிருதா வச்சுருந்தாலே அவன் ரவுடி தான். இப்போ எல்லா பேரும் தாடி வச்சுட்டு தான் வர்றான். அதனால் யார் ஹீரோ யார் ரவுடின்னு தெரியாது. இந்த ஹீரோ போய் அந்த கொலைகாரனை பிடிச்சி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திடுறாரு. அடி ஓசையெல்லாம் ரத்தம் கக்க இவர் அடி வாங்குறாரு. முதல்ல வாயிலெல்லாம் ரத்தம் வந்த பின்னாடி எதிரியை திரும்ப எந்திரிச்சு போய் எதிரி இழத்து வைக்கிறார். வாயில் ரத்தம் வந்துடுச்சுன்னா அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. எல்லாருக்கும் தெரியும். காது வழியாக ரத்தம் வந்துடுச்சுனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு ஆவேசமாக வில்லைங்களை துவம்சம் பண்ணி எல்லாரையும் தோளில் தூக்கிட்டு டங்கைன்னு ஒரு கடுமையான மியூசிக்கோடு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுறாரு. இதை பார்த்த உடனே கதாநாயகி இவங்க மேலே ஆசை வந்துடுது. கதாநாயகி எட்டனா கூட வழி இல்லாத பிச்சைக்காரன். கதாநாயகி உடனே இவங்க மேலே ஆசைப்பட்டுறாங்க. இப்படி எப்படி மனச்சாட்சி இல்லாமல் கதை எடுக்கிறீங்க? இல்லாட்டி இந்த கதாநாயகன் பயங்கரமான கோடீஸ்வரன். ஒன்று பிச்சைக்காரனாக இருப்பார், இல்லாட்டி கோடீஸ்வரனாக இருப்பார். இவங்க பணத்தை பார்த்து நான் காதல் பண்ணல, அப்புறம் எதை பார்த்து காதல் பண்ணாங்க? என்ன இதெல்லாம் வசனம்? இந்த மாதிரியான கதைகள் கதையே இல்லைன்னா பேசாமல் விட்டுருக்கலாம்ப்பா. ஹீரோ வானத்தில் தவறாரு, பூமியில் தவறாரு, வானத்துலேருந்து நேராக ட்ரெயினுக்குள்ளே குதிக்கிறாரு, ட்ரெயின்லேருந்து ஃப்ளைட்டில் குதிக்கிறாரு. இது ஒரு கதை. இப்படி ஒரு கதை எடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்து ஒரு கதை. கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வர்றாரு. யார்? கதாநாயகன். அவருக்கு நகரத்தினுடைய எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு நாள் ஆற்ற முடியாது. அவர் பார்க்காத விஷயம் இல்லை. வில்லனுடைய கூண்டுக்குள்ளேயெல்லாம் காவலர்களுக்கு, காவல் அதிகாரிகளுக்கு தெரியாத சீக்கிரட்டெலாம் இவருக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே பூந்து எல்லாரையும் அடித்து ஒரு ஆளாக இருந்து அடித்து துவம்சம் பண்ணி, அதான் இவர் அடித்தா 6 மாதம் தூங்காத இதெல்லாம் இருக்குது. அடித்து துவம்சம் பண்ணி பயங்கரமான ரகலையெல்லாம் பண்ணி இவர் போலீஸ்காரங்களுக்கு கொண்டே ஒப்படைச்சிடுறாரு. போலீஸ் அதிகாரிகள் கூட இவர் சொல்கிறத கேட்குறாங்க. அப்படியெல்லாம் உலகத்தில் எந்த மாதிரி இல்லை. அப்படி இல்லாத போதும் படம் எடுக்கிறோம். இந்த படங்களெல்லாம் நம்ம எடுக்கிறோம். நம்ம புதுமையாக படம் எடுத்தா என்ன? கதாநாயகன் இங்கேருந்து வேகமாக ஓடி வரணும். கதாநாயகி இங்கேருந்து வேகமாக ஓடி வரணும். நடுவில் ஒரு பெரிய பள்ளம், 2 பேர் வந்து சேர்த்து போயிடுறாங்க. இவர்கள் இறந்தது எதனால் அப்படின்னு நம்ம அப்படியே ஃப்ளாஷ்பேக் கதை எடுத்துகிட்டு போகிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுதா? கடுப்பாக இருக்குல்ல? இதைத்தான் இன்றைய தமிழ் சினிமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. உப்பு பெறாத கதையில் ஒரு ஓட்டமோ ஒரு வேகமோ ஒரு விறுவிறுப்போ எதுவுமே இல்லை. இருட்டுக்குள்ளே வச்சே படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு பேர் தானே கதை. பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு பேர் தானே ஒளிப்பதிவு. அதில் இருட்டுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அதை கூட நீங்கள் வெளிச்சமாக காட்டுங்க, எங்களுக்கு புரிஞ்சிடும் இருட்டில் எடுத்துருக்காங்கப்பா அப்படின்ட்டு. இருட்டிலேயே தான் கேமராவே வைக்கிறான். இருட்டுக்குள்ளே தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வார்த்தையில் வசனம் பேசுகிறாங்க. யார்? நான் தான். என்ன? இப்போ தான். எப்படி? அவனால். என்னடா வசனம் இதெல்லாம்? நீ சினிமா எடுக்கிற, அதுக்குரிய வசனத்தை அழகாக அங்கங்கே அழகாக பொருத்தி வசனத்தோடு தமிழோடு பாடலோடு நல்ல பாட்டே இல்லையாப்பா. ஏன்பா ஒருங்கிறதே ஒரு தடவை சொல்கிறது தான். அதை ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு. அந்த ஒரு சொல்லில் உயிர் வாழ்வே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அந்த பாட்டில் அந்த ஒரு சொல்லில் உயிர் வாழ்வே, அதே ஒரு சொல்லு. அதை எத்தனை விடா ஒரு தடவை சொல்லுவீங்க? எந்த வகையிலும் தமிழ் சினிமா இப்பொழுது பார்ப்பதற்கு உகந்ததாக இல்லை.
இதுதான் நம்முடைய தீர்ப்பு. ஒருவேளை என் கருத்து தவறுனா எங்கள் தவறுக்கான காரணத்தை சொல்லுங்கள், பாடல்களை சொல்லுங்கள், நல்ல ஒளிப்பதிவு சொல்லுங்கள், நல்ல கதையை சொல்லுங்கள். கதாநாயகன் எதுக்கு தாடி வச்சுட்டு வராது? சோகமா? எதனால் சோகம்? சோகத்துக்கான காரணம் என்ன? இப்படி எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு டிஸ்கஷன் தான். அதாவது எனக்கும் வாசகர்களுக்குமான ஒரு விவாதம் தான். இந்த விவாதத்தில் நேயர்கள்னு சொல்கிறீங்களா, அதுதான் மெயின். நான் சொல்கிறது மட்டுமே சரின்னு ஏற்றுக்க மாட்டேன். நேயர்கள் சொல்கிறது முழுக்க சரியாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஆக நேயர்கள் இதை மாதிரி கதைகள் இருந்தால் எனக்கும் அனுப்பலாம். ஏன்னா நான் நேயர்கள் கூட திரும்ப அதை பகிர்ந்துக்கிறேன். தனி கதையாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.